எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க பாலிடிக்ஸ் வீடியோ தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை. அதனாலே அங்கே மழை பெய்து, இங்கே தண்ணி திறக்கப்பட்டது. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகால பெய்யுது. யாராவது ஒருத்தர் தலைமையிலே ஒண்ணு வச்சு சொல்லி புரிய வைங்க. தமிழ்நாட்டுல ஒரு வாரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் என்ன நீச்சல் அடிக்கும் போது தெரியலையா? ஓடு பின்னாடி மாட்டிக்கிட்டு நீச்சல் அடிக்கும் போது தெரியலையா? சீமான் இல்ல செபாஸ்டியனுக்கு தெரியலையா? எங்க இருக்காயா இவன்? தமிழ்நாட்டுல இருக்கானா இல்ல வேற எங்கேயாவது மைண்ட கைட்டு வச்சுட்டு வந்திருக்கானா? பைத்தியக்கார பையனா இருக்காங்க. அவர் சொன்ன லாஜிக்லயே நான் வரேன், சரியா? கடவுள்னா அப்ப இங்க பெய்ய வேண்டியதுதானே அப்படின்ட்டு. பெய்யுது, மழை பெய்யுது, கடவுளும் ஒத்துக்கிறியா? போட்டோ எடுத்து மாத்தி கையெடுத்து கும்பிட்டுக்கிறியா? கும்பிடுவியா நீ? பண்ண மாட்டல, அப்ப மூடிக்கிட்டு இருக்கணும். மீண்டும் ஒரு முறை இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இதை பற்றி பேசுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். துண்டிப்பு இல்லாமல் முழுமையாக பேரவை நிகழ்ச்சிகளை நேரலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக இருந்து வருகிறது. ஏன்னா நாங்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை அனுப்புகிறோம். நீங்கள் அங்கே போய் என்ன பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும். ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதை செய்தது. பேரவை நிகழ்வுகளை நேரலையாக ஒளிபரப்பியதற்கு முதலில் அவர்களுக்கு வாழ்த்து. மீண்டும் இதுவே வந்து இவங்க ஆட்சியா இருந்ததுன்னா முகம் வாங்கினது எல்லாமே வந்து அமிக்கிட்டு எது நல்ல சீனா இருக்கோ அதை காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம அண்ணன் வந்ததுல இருந்து இவனுக்கு முகம் வாங்குறது எல்லாமே காட்டுறாங்க. गाइस गाइस இத நான் சொல்ல நினைச்சேன். பாருங்க. Oh my god guys. அப்போ எவ்வளவு குட்டியா இருந்தாங்க, இப்ப இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்து பாக்கும்போது எந்த சேஞ்சுமே இல்லைங்க. அப்படியே இருக்கு பாருங்க. அவங்க ஃபேஸா இருக்கட்டும், அவங்க ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அந்த மேனரிசமா இருக்கட்டும், ஸ்டில் அப்படியே வந்து இருக்கு பாருங்களேன். Oh my god, நிஜமாவே கியூட்டா இருக்காங்க அந்த பொண்ணு. மேகதாட்டு அணையை சட்டவிரோதமாக கட்டுவதற்கு கர்நாடக துணை முதலமைச்சர் பூஜை போடுகிற நிலையை உருவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதை வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அதாவது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, யாரை வந்து முகமூடி போட்டுட்டு காவிரி இஷ்யூ பத்தி நாங்க பேசுறோம், அப்ப நாங்க நல்லவங்க, நாங்க இதுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முகமூடியை போட்டுட்டு வந்து பேசுறாங்கல்ல, இங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. யாருக்கு புரியணும்னு இருக்கோ அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. 5 ஆண்டு காலமாக அவர் காவிரி குறித்து வாய் திறக்காததா, மேகதாட்டு குறித்து மறுப்பு தெரிவிக்காததா, இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் கர்நாடகாவுக்கு எதிராக போராட வேண்டிய நிலையை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார். எனவே இன்றைக்கு புதிய ஆட்சி, விஜய் தலைமையில் அடைந்திருக்கிற ஆட்சி உடனடியாக அவசரகால நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். விஜய் அரசு அனுமதிக்க கூடாது என்பதை நாங்கள் சீரியஸா கைஸ், மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, விவசாயிகளுக்கு புரிஞ்சிருச்சு. யாரு காவிரி மேட்டரை வச்சு சீரியஸா சிரிப்பா வந்து பிஎம் கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ गाइस, அப்பதான் சச்சின் பார்த்தோமா, இப்ப வேட்டைக்காரனா. எனக்கு ஓகே, நம்மளும் தான் வளர்ந்துருக்கோம், பட் ஆனா அந்த நம்ம சைல்ட்ஹுட்டா இருக்கும் போது இவங்களும் சைல்டா இருக்காங்க. சரி, நம்மளும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களும் வளர்ந்துட்டு அதை பார்க்கும் போது அது அந்த ஃபீலே ஒரு மாதிரி நாஸ்டாலஜியா இருக்கு. அதாவது நேற்று எம்பி கூட்டத்துக்கு போயிருந்தார்ல, சோ அந்த சீன் தான் இது. இந்த மனுஷனுக்கு ஈகோன்னு சொல்லிட்டு ஈகோவை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப தெரியுதா டீலிமிட்டேஷனை பத்தி? அவங்க கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பேப்பர் எல்லாம் எரிச்சாங்க. அதெல்லாம் என்ன, எங்க அதை நீங்க நிஜமாவே வந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப எல்லாருமா ஒட்டு மொத்தமா சேர்ந்து தானே அந்த ஒரு பவர் கிடைக்கும். நீங்க மட்டும் தனியா 30 பேர் நின்றுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உங்க ஈகோவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இது பாருங்க கைஸ், கியூட்டா இருக்கும் கைஸ். என்ன நான் சொல்றது, சிஎம்ன்றதே மறந்துட்டாரா அவரு? கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு மனுஷன். கடவுளே गाइस, இவனை வந்து இவன் என்னமோ வந்து சிஎம் சாரை பார்த்து ஒரு வாட்டி தான் வந்து இமிட்டேட் பண்ணா இப்படிலாம் இருக்காருன்ட்டு.
நம்ம பசங்க மொத்த பேரும் கிளம்பி இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து சிஎம் பக்கம் வருவியா நீ? இன்னொரு முக்கியமான விஷயம், இவனை வச்சு பொழக்கிற ஐடியாலாம் அவன் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கானா பயந்து. ஆமா கைஸ், என்ன கைஸ் இவன்? ஐயோ, இது என்ன கைஸ்? கீழே அந்த பிரேம பாத்தீங்களா? அவங்க கட்சியோட அடுத்த சிஎம் அவரு. ஒரு என்னடா போட்டோ போட்டு உட்கார வச்சுக்கீங்க கைஸ். நேற்று அதாவது அவர் கிளம்பி போயிருக்காருல்ல அந்த எம்பி கூட்டத்துக்கு. ஸோ அப்போ வந்து அவர் போயிட்டு இருக்கும் போது நேற்று ஃபுல்லாக மழை, ஓகேவா? அந்த மழையிலயும் மக்கள் வந்து நின்று சிஎம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மழையில நின்று நனைஞ்சுக்கிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி இது இருந்துச்சுன்னா, என்னடா இப்படி பாசத்தை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. குழந்தைங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், அவ்வளோ பேர் நின்று மழையில நனைஞ்சு அவரை பார்த்துருக்காங்க. ஸோ சீரியஸாவே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படி என்னடா அன்பை காட்டுறீங்க, எப்படிடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல அந்த ஜூலி கேரக்டருக்கு அட்லீஸ்ட் பொண்ணையாச்சும் போட்டு அடிக்க வச்சுட்டோம். நீங்க பையனை போட்டு அடிக்க வச்சுக்க பாத்தீங்களா, அடிக்கிறீங்க. அதான் அவளுக்கு அதுவே போதும் தான் நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஐயோ गाइस மாதிரி தான் கேக்குது. ஓ ஜூரியா ஜூரி பிஸ்கெட். गाइस ஒரு வீடியோ தான் गाइस, ஒரு யூடியூப் வீடியோ தான் गाइस. மொத்த டிஎம்கேவை க்ளோஸ். பயங்கர மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? தம்பி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி என்கிட்ட பேசாது. எங்கள் அப்பாவும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ட்ரெயின் வராத ட்ராக் எதுன்னு கேட்டுட்டு அதில் கொண்டு போய் தலையை வச்சவர் உங்களுடைய தாத்தா. எங்கள் அப்பா எழுதியிருக்கிறாரு, தெரியுமாப்பா? அதாவது அந்த டைம்ல இருந்தவங்க யாராவது இப்ப இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இதை இவனுங்க பேசுற இந்த பித்தலாட்ட பேச்செல்லாம் சொன்னாதான் நமக்கு தெரியறதுக்கே. இல்லைன்னா வந்து இப்ப சோசியல் மீடியால இருக்கிறதுனால தெரியுது, சரியா? இப்ப கூகுள் இருக்கிறனால இவங்க பாஸ்ட்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி வந்துருது. இதுவே வந்து சுத்தமா நாலேஜ் இல்லை, சோசியல் மீடியா இல்ல அப்படின்னு இருக்கும்போது என்னெல்லாம் நீ பித்தலாட்ட பேச்சு பேசியிருப்ப. எப்படில இவரு மட்டும் இல்ல, இவருங்க அப்பாவும் அப்படிதான், அவங்க அப்பாவும் அப்படிதான். சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில ஒரு வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? இல்ல, உங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகி இல்ல. உங்க அப்பா மிசால கொண்டு போய் உள்ள வச்சிருக்காரு. நான் அப்பவே சொன்னேன்ல மிசால பேர் மிசான்ற பேர்ல தான் புடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுக்காக போனாருன்றது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப சொல்லுவாரு பாருங்க. அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி அநாகரிகமா நீங்க சமீபத்தில் பேசுனீங்களே, விஜயனுடைய நம்பியை பத்தி, அது மாதிரி இந்திரா காந்தி அம்மையாரை பேசி அதுக்கப்புறம் தான் அவரை உள்ள வச்சு. அதாவது இவரு மட்டும் பொம்பளை கேஸ்ல போல, அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அப்புறம் பையன், அடுத்தது பேர், மொத்த பேரும் பொம்பளை கேஸ்ல தான் உள்ள போவாங்க. கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. தமிழக மக்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணமே அது 2 வருஷ கட்சி. சீரியஸ்லி 60 வருஷ கட்சியை நிராகரிக்கணுங்கிறதுனால தான் ஒரு புது கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பா. என்ன காரணம் தெரியுமா? 60 வருஷமா ஊழல் செஞ்ச கட்சிக்கு ஓட்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணி தான் தாவேக்காக்கு போட்டிருக்காங்க. நீங்க 60 வருஷமான கட்சி. நம்மால சைலண்டா பாத்து புன்முறுவல் கூட இல்ல, சிரிச்சா கூட ஏளனமா சிரிச்சிட்டாரு பாத்தீங்களா அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜயகாந்த் இருந்தா பண்ணிருப்பாரு, இருப்பாரு. என்ன சொல்றியோ சொல்லிக்கோ, என்ன வேணா சொல்றா. நீங்க அதே எக்ஸ்பிரஷன் அப்படியே பண்றீங்க. 1,75,00,000 பேர் எனக்கு ஓட் போட்டாங்கடா, அதை நீ மாத்த முடியாதுடா. அதே லுக். 1,48,316. அந்த ஆட்டிடியூட் அவருக்கு இட் வில் கீப் ஹிம் இன் குட் ஸ்ட்ரெங்த். அந்த மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்ல, இவர் சொன்ன மாதிரிதான். என்ன வேணாக்கா இது பண்ணு, என்ன என் ஈகோ டச் பண்ணி ஆக்சுவலி முன்னாடி நாள் தான் வந்து சிஎம் பார்த்து ஓடுகாலின்னு சொன்னா, ஓடுகாலி. அதுக்கப்புறமேட்டு அசிங்கமா பேசியிருக்கான். ஒரு நிக்க பேசுறதுக்கு தைரியம் கிடையாது, அப்படிலாம் பேசினாங்க. சிஎம் ரூம்குள்ள என்டர் ஆகும்போது சிஎம் என்டர் புட்டாடி, ஓகேவா? அதை சட்டசபையில பேஸ் பண்ணும் போது குரல் வரல, பேச்சு வரல. உதய் இல்லைங்க, ஓடுகாலி பேச்சு வரல.
ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஒரு ஈகோவை நீ டச் பண்ணாலும் நான் உன்னை கேரே பண்ணிக்க மாட்டேன். என்ன ஈகோ டச் பண்ற, நீ தான் ஈகோவை மென்டல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணி விட்டுறாரு. இந்த கூட்டத்திற்கு கூட ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் முழுவதுமாக மின்சாரத்தை தடை செய்திருக்கின்றார்கள். சரி, என்னமோ இவங்க பண்ணாத மாதிரி. முழுவதுமாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவது ஜெனரேட்டர் மூலமாகத்தான் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அதை வந்து தெரியப்படுத்துறாராம். தடைகள் பல உண்டென்றால் அதை தகர்த்தெறிகின்ற திடத்தோள்களும் எண்ணங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை ஐயோ, இது ஒரு என்ன கட்சி, இது ஒரு என்ன கட்சினே ஏதாவது சொல்லுங்க, எந்த கட்சின்னு எனக்கு அது என்ன வார்த்தையில இவங்களெல்லாம் சொல்றதுனே எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கோயிலுக்கு போகும்போது நிறுத்தினாங்களாமே, விட்டாங்களா? போனீங்களா? கோயிலுக்கு போனீங்களா சார்? ஜென்சி இதுவே ஒரு கட்டுக்கதை சார். நீங்க சார் ஜென்சி டிஎம்கே ஆரம்பிச்சீங்க? டிஎம்கே ஆரம்பிக்கல சார். ஜென்சி டிஎம்கே ஊர்ல மீட்டிங் வச்சிருக்கீங்க. அதுதான் சொல்றேன், டிஎம்கே ஆரம்பிக்கல. நீங்க புரட்சியாளர் ஜூலி அது யாருன்னா அவர் சொல்றாரு, யாருனே தெரியாது. அதாவது ஜூலிய வந்து போற வர்றவங்க கூட கலாய்க்கிறது கூட விடுங்க, அங்க இருக்கிற ஹோஸ்டே கலாய்க்கிறாங்க. நீங்க முரசொலின்னு பேப்பர் ஒன்று டிஎம்கேக்கு இப்போ நாங்க செய்தி தொடர்பான அவங்க தான் சொல்லணும், இவர் சபீஸ்வர் வந்து பேசுவான்னு சொல்லணும். முரசொலியில் அந்த மாதிரி எந்த அறிவிப்பு இது இந்த டேட் வரை வரல. அப்படியா? ஐயோ கடவுளே, இப்படி வந்து அதுவும் எந்த ஆட்சியில வந்து மாட்டிருக்கீங்க பாத்தீங்களா? அதுவும் வர்ச்சுவல் வாரிஸ் கிட்ட போய் இப்பெல்லாம் போய் சொல்லாமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இப்ப நடக்கிறது ரியல் ஆச்சியா ரீல்ஸ் ஆச்சியான்னு கூட மக்களுக்கு தெரியல. இன்னும் எத்தனை நாள் பத்திரிக்கை பார்த்து பயந்து ஓட போறீங்க சிஎம் சார்? மக்கள்லாம் பார்த்து நிக்கிறாங்க சிஎம் சார். இப்பயாச்சும் கொஞ்சம் வாயத்தை வந்து பேசுங்க. சரி, பேசுவோம். என்னடா ஐடியா எங்க போனானுங்க என்ன பேச சொல்லிட்டு? அதாவது ஹைட் அண்ட் சீக்ல கூட விளையாடும் போது ஹைட் அண்ட் சீக்ல கூட வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவங்க ஹைட் ஆகும் போது கண்டே பிடிக்க முடியல கைஸ். என்னோட மேஜிக் கட்டுறீங்க? வச்சு செஞ்சு விட்டாங்க கைஸ். என்னடா இது? ஐயோ, உங்க நிலைமை இப்படி ஆகி போச்சு. ஐயோ கைஸ், அவ்வளவுதான் ஆயிடு. ஸோ கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.